ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க, இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியாவை தான் சொல்லுவேன். இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா கேப்டன் சொல்லலாம், முன்னாள் ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. நியூசிலாந்து தோல்விக்கும் சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியை வீழ்த்தி கோப்பையை வெற்றி பெற்றாங்க சொல்லாங்க 12 வருஷத்துக்கு அப்புறம். அது வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி பார்த்தால பயமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஐசிசி ட்ராஃபி எடுத்து பாருங்கள், 3 இதுலேயும் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2023 சரி, ஒரு T20 வேர்ல்டு கப்பில் சரி, இதுலேயும் சரி, ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலுக்கு வராங்க. கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா பயமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை இப்போ சொல்லுவேன். ஏன்னா கரண்ட் ஃபார்மில் ரொம்பவே ஒரு அசுரத்தனமான ஒரு அணியாக இருக்காங்க. இந்திய அணியோட வெற்றிக்கு காரணம் நான் அவங்களோட ஸ்பின்னர்ஸை தான் சொல்லுவேன். முழுக்க அவங்க தான் கேமை கண்ட்ரோல் வச்சுங்கிறாங்க. எல்லா மேட்சும் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தது தப்பு கிடையாது. அவங்க ஒரு 300+ ஸ்கோர் அடிச்சுருந்தா கண்டிப்பாக இந்திய அணி கொஞ்சம் திணறி இருப்பாங்க. ஆனால் ஸ்கோர் ரொம்ப கம்மியாகிட்டனால இந்திய அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அதனால் என்னோடய வாழ்த்துக்கள் நான் இந்திய அணிக்கு சொல்லிக்கிறேன் கோப்பை வென்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. அது மேட்ச் பற்றி கரெக்டாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. இந்தியாவோட வெற்றிக்கு காரணம் ஸ்பின்னர்ஸ்ன்னு சொன்னார் பாருங்கள், அதுக்கு 100க்கு 100 உண்மை. கேமே அவங்க தான் கண்ட்ரோல் வச்சுருந்தேன்னு சொன்னார். கரெக்டு தான். ஏன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு இறங்குவாங்க. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் வச்சு இறங்கி ஃபைனலில் கோப்பை வென்றிருக்காங்க. அதுவும் வருண் சக்கரவர்த்திலாம் கலக்கி போட்டாருங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அவருக்கு வாய்ப்பே தரல. நியூசிலாந்து எதிர்க்க வந்தார், ஒரு 5 விக்கெட்டு தூக்குனார். செமிஃபைனலில் ஒரு 2 விக்கெட்டு, ஃபைனலில் ஒரு 2 விக்கெட்டு, அதுவும் முக்கியமான விக்கெட்டே எல்லாமே தூக்குனார். அதனால் வருண் சக்கரவர்த்தி 3 போட்டியில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு தரமான ஸ்பின்னர்ஸாக ஒன்றும் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு ரிசர்வுங்க, தகுதியான அணிங்க, ஒரு கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணி. ஏன்னா அந்த T20 வேர்ல்டு கப் அடித்தாங்க, அது ஓகே. அவர் 50 ஓவர் வேர்ல்டு கப் 2023 ஃபைனலில் போய் தான் நம்ம ஆளுங்க தோத்தாங்க. அதுவே நமக்கு எப்படி சொல்லுது, ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மாரி ஆயிடுச்சு. அதுக்கு ரிவெஞ்சாக இது வாங்குறது ஓகே தான். அடுத்து வர வேர்ல்டு கப் ஆனுங்க 2026 இன்னொரு T20 வேர்ல்டு கப் வருது. 2027 50 ஓவர் வேர்ல்டு கப் மறுபடியும் வருது. அது வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜாலாம் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் எதுவும் அலோன்ஸ் பண்ணல. அதனால் கண்டிப்பாக அதை எப்படி சொல்கிறது, அது வரைக்கும் விளையாடினாங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட கருத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ரிக்கி பாண்டிங்கே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வின் பண்ணது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.